அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அங்காளம்மனுடைய நம்முடைய ஆலயத்தில் எந்தெந்த சுவாமி எந்தெந்த வழியில் வச்சு வழிபாடு பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வத்தை பார்த்தீங்கன்னா 4 திசை நோக்கி நம்ம அமைச்சிருக்கோம். இந்த 4 திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையும் பார்த்தீங்கன்னா அம்பாளை நம்ம அமைச்சிருக்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்தோன்னா அங்காள பரமேஸ்வரி அமைச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம மேற்க பார்த்த திசை பார்த்தீங்கன்னா வராகி அம்மன், பிரத்திங்கரா தேவி, கால பைரவர் அப்படின்ற உடைய பல தெய்வங்களை மேற்க நோக்கி வச்சிருப்போம். கிழக்கு நோக்கி என்ன சுவாமி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கிழக்கு நோக்கி வைக்கப்படுற தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மன், அப்புறம் நாகாத்தம்மன். அப்படி பார்த்தோன்னா அந்த தெய்வங்களை நம்ம கிழக்கு நோக்கி வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்கும் போது இந்த 4 திசையிலும் அம்பிகை வந்து நமக்கு அருள்பாலிக்கிற அந்த ஆலயத்தில் இந்த சிறு கிராமம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை எல்லாமெல்லா தெய்வங்களும் இங்கே வழிபாடு பண்ணி நம்ம நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யறதுக்காக இங்கே அமைச்சிருக்கோம். இங்கே எப்படின்னா தெய்வங்கள் எல்லா இடமும் சதுசாதாரணமாக உட்காராதுங்களாம். அம்பிகை எங்கே உட்காரணுன்ற ஒரு கட்டளை இருக்கோ நிச்சயமா அந்த இடத்துல தான் அம்பிகை எல்லாம் உட்காரும். இப்போ நான்லாம் பார்த்தோன்னா எனக்கு எதுவுமே நினைவுகள் இல்லாத ஒரு 18 வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இந்த இந்த இடம்ல ஒரு முழு காடாக தான் இருந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த அம்பிகை இவ்வளோ விஸ்வரூபமாக என்னுடைய கனவுல காட்சி கொடுத்ததால வந்து இந்த ஆலயத்தில் அமைந்து இன்னைக்கு வர வேண்டிய மக்களுக்கு 100கணக்கான பேர் வந்து அருள்வாக்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் வராங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பதிவுகள் ஏன்னு சொல்கிறேன்னா முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திரும்பி போயிடுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிடுங்க முன்னாடியே அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படுறோம். மீதி கோவில் நம்பர் கொடுப்பாங்க. கோவில் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த அம்பிகையை வந்து பாருங்க. எல்லாமல்லோடைய பிரச்சனையும் தீரும். ஓம் சக்தி சர்வ காளிகாதேவி அங்காள பரமேஸ்வரன் நாமத்தானால் எல்லாரும் நல்லா இருக்கணும், சௌபாக்கியமா இருக்கணும். கண்டிப்பா.